ஏன்னா முகமெல்லாம் முடியா இருக்கு. புண்ணு அந்த பக்கம் புடிச்சுக்கிட்டீங்கடா. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பார்த்தா தெரியல, கால் எவ்வளவு நிலை இருக்குன்னு அளந்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ. என்னடா மூஞ்சியே தெரியல. மூஞ்சா முக்கியம். மூஞ்சிதான் முக்கியம். வா அந்த பக்கம் மாடிக்கு போலாம். ஏய் போலாம் போலாம் போலாம். ஐயோ என்னடா இது? என்னடா இங்கேயும் தெரியல. இதை விட என்ன நல்லா தெரியணும்? மூஞ்சி தெரியலையடா. இதுக்கு மேல மூஞ்சி தெரியணும்னா அடியில போய் பள்ளம் நோண்டி மண்ணாக படுத்தான் பார்க்கணும். டேய் தோண்டிடுவோம். ஏண்டா உங்க அப்பா காவ நோண்டுற புத்து உனக்கு அப்படி இருக்கு பாத்தியா? ராசப்பா இதை விட அருமையான இடம் இருக்குது. வா அங்க போலாம். வாடா. எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்பியே நிக்கிறாங்கடா. ஏண்டா ஒருவேளை நம்ம வந்து பாக்குற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லடா. நானே பாத்துக்கிறேன். இவர் பெரிய இது கிழிச்சாரு. பாத்தாச்சு பாத்தாச்சு. டேய் ராசப்பா நல்லா பாத்துக்க. இவங்க தான் ஜமீன் பேத்தி. பலி பலி ஓடு ஓடு. பலி வாங்க. என்னங்கம்மா? யார் இந்த 2 3 பசங்க பாத்துட்டேன்னு கத்திட்டு போறாங்க? யார் இவங்க எல்லாம்? அவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? ஊர்ல வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கிற குரங்கு பசங்கம்மா. இனிமே இந்த பக்கம் வரட்டும். சுடுதண்ணியை காய்ச்சி மூஞ்சில ஊத்துறேன். நீங்க வந்து குளிங்கம்மா. இப்ப எதுக்கே முறைக்கிற? பணத்தை நான் தான் எடுத்தேன். ஏய் என் பாகையில பணம் எடுக்கணும்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன் நானு. நான் என்ன வெட்டி செலவுக்கா எடுத்தேன்? உன் பொண்ணு ஜாக்கெட் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டா, அதனால தான் எடுத்து கொடுத்தேன். புதுசா ஜாக்கெட் வாங்கி போட்டு எவனை பார்க்க போறானா? என்னையா சொன்ன? சீ, பெத்த அப்பா பேசுற பேச்சா இது? யோ, இத்தனை நாளா இந்த ஊர் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தது. இப்ப நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல. பெத்தது 4 ஒருத்திக்காவது உன்னால ஊர் அறிய கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதாயா? உன்னால முடியாததுனாலதான் ஆளாளுக்கு ஒரு மாப்பிள்ளை எடுத்துட்டு ஓடிட்டாளுங்க. அதனாலதான் இந்த ஊரை நம்மள பார்த்து ஓடுகாலி குடும்பம் காரி துப்புது. இதனாலதான் நல்லது கெட்டதுக்கு யாரும் நம்மள கூப்பிடுறது இல்ல. கோவில் குளமும் போக முடியறது இல்ல. ஏயா நான் தான் உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக இதெல்லாம் அனுபவிக்கிறேன். நம்ம பொண்ணு என்னையா பாவம் பண்ணா? பாவையாவ யார் கூடவும் பேசுறது இல்ல, பழகிறது இல்ல. ஏன் நம்ம கூட அவ சரியா பேசுறது இல்லையா? அவளை போய் நான் கூசாம சொல்றியா? போயா. உனக்கு என்ன? இவனை எவனையாவது இழுத்துட்டு ஓடிட்டா உனக்கு கல்யாண செலவு மிச்சம் தானே? அப்புறம் நீ நல்லா குடிச்சிட்டு அலையலாம். ஏய் நான் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு இப்படி குடிச்சிட்டு அலையறேன்? எல்லாம் உங்களால தானடி. எந்த பொண்ணுடி நான் மாப்பிளை பார்க்கல? ஒவ்வொரு பொண்ணுக்கு 100 மாப்பிளை பார்த்துப்பேன். நான் என்ன பரம்பரை போகிறாடி? நம்ம பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து நான் இப்படி கல்யாணம் பார்க்கவே மாறினேன். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு மாப்பிளை பார்க்கும்போது என்னடி கேட்டானுங்க? நகை கொடுக்குறியா, பணம் கொடுக்குறியா, பைக் கொடுக்குறியான்னு கேட்டாங்கல்ல. என்னால கொடுக்க முடியுதா? முடியலையே. கொடுக்க முடிஞ்சவங்கிட்ட சொன்னேன். அவன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டானுங்க. அதுல ஒரு பெரிய மனுஷன் என் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து கொடுத்துருக்க, இந்த அப்படி 1000 ரூபாய் கையில கொடுத்து இந்த வேஷ்டி கொடுத்து என்ன நிரந்தரமா புரோக்கர் ஆகிட்டான். என்ன பண்ண சொல்ற? இத பார், யாருக்கு தலையெழுத்த என்ன எழுதிருக்கோ அதன்படிதான் நடக்கும். பூசாரி தாண்டி ஒரு கோயில், மொட்டை அடிக்கிறவனுக்கு 1000 கோயில். என் பொண்ணுக்கு எப்படி எவனை கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும். இனிமே இதை பத்தி ஏதாவது பேசுறேன் மௌன கொன்னுடுவேன். இரு, கோட்ராஷ் வந்து பேசுறேன். அம்மா, இனிமே நீங்க எனக்காக அப்பா கூட சண்டை போடாதீங்கம்மா. வலி, என்னங்கம்மா? என்னது இது? கோலம் புது டிசைன்ல இருக்கு. அது கோலம் இல்லம்மா, ராமர் உத்தரவு கேக்குறது. என்ன ராமர் உத்தரவா? அப்படின்னா இந்த படத்துக்கு முன்னால வந்து உட்கார்ந்துக்கிட்டு ராமரை மனசுல நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டே எண்ணிக்கை இல்லாம நிறைய கோடு போட்டு ராம லட்சுமண சீதைன்னு வரிசையா எண்ணிக்கிட்டே வருவாங்க. கடைசியா ராமர் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும். லட்சுமண வந்தா அந்த காரியம் நடக்கவும் செய்யும், நடக்காமலும் இருக்கலாம். சீதை வந்தா அந்த காரியம் நடக்கவே நடக்காது. பாக்கெட்ல வச்சதெல்லாம் எடுத்துட்டாங்களே, இனி தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எவனும் மாட்ட மாட்டேங்கிறான். கிடைச்சிட்டு நலமுத்து
ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம் ஆ? ஒரே நிமிஷம். என்ன புரோக்கர்? நலமுத்து கை கொடு. அதிர்ஷ்டக்காரன் நீ. என்னது? என்னைய அப்படி கேட்ட? உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டிருந்தால, அழகு பணம் அந்தஸ்து எல்லாம் ஓகே. அட நீ வேறப்பா, ஏன் பொண்டாட்டி அவ அண்ணன் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். ஐயோ கோட்டருக்கு வீட்டு வச்சுட்டானே. வேற வழி இல்லாம நானும் சம்மதிச்சுட்டேன். அடுத்த மாசம் கல்யாணம். அதான் பத்திரிக்கை அடிக்கலான்னு போயிட்டு இருக்கேன். பட்டுமா? நலமுத்து என்ன இவன் பாடு போயிட்டே இருக்கான்? அவன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு போனா ஏன் கதி நாத்துக்கு ஆவறது? இப்ப தண்ணி அடிக்கணுமே. கிடைச்சாச்சு. என்ன போய் இப்படி ஒரு பொண்ணை பார்க்க சொல்லிட்டீங்களே? என்னண்ணே நாங்க காசு பணம் சீர்வரிசையோட பெரிய பணக்கார பொண்ணை கேட்டோம். ஏதோ மூக்கு முழியுமா லட்சணமா ஒரு பொண்ணு தான் கேட்டோம். அட பொண்ணு லட்சணம் எல்லாம் கூட பரவாயில்லையே. கொஞ்சம் குள்ளமா மூக்கு சப்பையா பள்ளி எடுப்பாருந்தா கூட பரவாயில்ல. பள்ளி இல்லாத பொக்கவாய் பொண்ணை பார்க்க சொல்லிட்டேன். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதனே. பெத்த படத்துல ஒரு பொண்ணு சொன்னல, அத போய் பார்த்துட்டு ராசப்பா அங்க பிடிச்ச ஓட்டம் தான் இங்க வந்து நிக்கிறான் தெரியுமா? ஐயோ வசமா மாட்டேன் போல இருக்க. சமாளிக்க வேண்டியதான். அது இல்லப்பா, இதுல ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தவறா எடுத்துக்கூடாது. நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம். டேய் சும்மாறா. அவர் என்னடா செய்வாரு பாவம்? அவர் பொண்ணு மட்டும் தானடா பாப்பாரு. மாட்டை பிடிச்சி பல்ல பாக்குற மாதிரிடா பொண்ணு பார்த்து சொல்லுவாரு. கை கொடுறாதப்பா. சரி அதை விடுங்க. இப்போ வடுகப்பட்ட ஒரு பொண்ணு பாத்துறேன். பொண்ணு தான் பாக்குறது கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கேன். ஆனா தங்கையா? அப்படியா? அப்படினா இப்பயே கிளம்பறோம். நீங்களும் கூட வரீங்க. பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு வரோம். என்ன? இருங்கப்பா. இன்னைக்கு நீங்க போக முடியாது. அதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா. என்ன சிக்கல்? அங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகும். அப்படியா? வாருங்கள் சென்று வருவோம். என்னப்பா பொசுக்கு பொசுன்னு போயிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக எத்தனை முறை ஆட்டோல போயிருப்பேன், பஸ்ல போயிருப்பேன். ஆட்டோ பொண்ணை நீங்க தானே பார்த்து வந்திருக்கீங்க? ஆமா. நாங்க பொண்ணை பார்க்கும்போது தான் காசு கொடுப்போம். ஏன்பா நீங்க தான் 2 நாள் கழிச்சு பொண்ணை பார்க்க போறீங்களா? அப்படின்னா 2 நாள் கழிச்சு காசு வாங்கிக்கங்க. கரெக்ட். கிழிஞ்சதுடா. இவங்க கிட்ட பணம் கறக்க முடியாது போல இருக்கு. இப்போ என்ன பொண்ணை பார்த்தா தான் பணம் கொடுப்பீங்க அப்படிதானே? ஆமா. பொண்ணை நேர்ல பார்க்கலனா என்ன? போட்டோ இருக்குல்ல? என்னது போட்டோ இருக்கா? அத காட்ட என்னமா பேசிட்டு இருக்கீங்களே? முதல்ல போட்டோ காட்டுங்கனே. சீக்கிரம். ஓடி. வா 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 வா. கோட்டுருவா. பொண்ணு எப்படி? என்ன ராசப்பா பொண்ணு ஓகே தானே? எவ்வளவு நேரம் போட்டோ பார்த்துட்டு இருப்பீங்க? ராசப்பா என்ன ஒரு 50 ரூபா குத்துலாமா? 100 ரூபா கொடு. 100. இந்தாங்கண்ணே. கொஞ்சம் வழி விடு. வழி விடுங்கப்பா. போதுமாடா, போட்டோல பத்தல வந்துற போகுது. கால மாட்டுல கூட பால் கறந்துறான் போல இருக்கு. இந்த பசங்கிட்ட 100 ரூபா வாங்கறதுக்குள்ள படிச்சிடறானுங்களே. இன்னைக்கு கோட்டர் ஓகே. ஏன்டா காசு கொடுக்கல? அவர் கேக்குறாரு பாரு. இப்ப நீ தான் தின்ன கொடு. என்ன நக்கலா? தம்பி வணக்கம். வணக்கண்ணே. இங்க ஜோசியர் வீடு எங்க தம்பி இருக்கு? ஆனா அப்படியே தெற்கால போய் வடக்க போனீங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் வரும். சரி. அதுக்கு பக்கத்துலயே இருக்குது. அதான் அவர் வீடு. ரொம்ப நன்றி தம்பி. வாங்கண்ணே. அண்ணா நமக்கு எந்த ஊரு? படுகுப்பட்டி தான். படுகுப்பட்டியா? ராசப்பா புரோக்கர் சொன்ன பொண்ணை பத்தி இவங்கிட்ட எப்படின்னு 4 வார்த்தை சாச்சிட்டு போயிடலாமே. அண்ணா இப்படி சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வாங்கண்ணே. உங்களோட முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்கிட்டியா? என்ன தம்பி விஷயம்? கொண்டாப்பா. அண்ணே இந்த பொண்ணு உங்க ஊர் தானே? ஆமா நம்ம ஊர் தான். இந்த பொண்ணு தெரியுமா? நல்லா தெரியுமேப்பா. எங்க வீட்டுக்கு எழுத்த விடுதானே. ரொம்ப வசதியா போச்சு. அண்ணே இந்த பொண்ணு எப்படி? ஆஹா பொண்ணை பத்தி விசாரிக்கிறானுங்களே. இவன்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் மாவு உரைச்சிட வேண்டியதுதான். வேகாத வெயில்ல 7 கிலோமீட்டர் சைக்கிள் முடிச்சு வந்திருக்கேன். ஒரே தாகமா இருக்கு. என்னன்னா நீங்க இப்படி உட்காருங்கண்ணே. டேய் அண்ணனுக்கு ஒரு கலர் எடுத்து கொடு. எடுத்துருவா. தம்பி என்ன கேட்டீங்க? பொண்ணை பத்தி தானே? ஐயோ பொண்ணு தங்கம்னா தங்கம், சொக்க தங்கம். இந்த ஜில்லாவிலேயே அப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியாத பாத்துக்கங்களேன். அண்ணே பொண்ணை பத்தி சொல்லிட்டீங்க, அப்படியே அவங்க அப்பா அம்மா குடும்பத்தை பத்தி கொஞ்சம். தாகம் தீர்ந்து போச்சு, பசிதான் கொஞ்சம். டேய் அண்ணனுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் பிச்சு குடுறா. பிச்சுறேன். இந்த வந்துருச்சுனே. சீக்கிரம் சீக்கிரம். கொடு.